அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் விலகுபவர்களின் மறுவாழ்வு மையமாக திமுக மாறிவிட்டது அப்படி சொல்றாரு. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் தெரியுது. ஓபிஎஸ், வைத்திலிங்கம் எல்லாம் அங்கதான் பேசுறாங்க. ஆமா, அதுதான் பேர் வச்சிட்டாங்க, தாய் கழகம். ஆமா, அது மறுவாழ்வு மையமாக இருக்கிறது என்பது உண்மைதான். பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி எதிரில் அதிமுக அல்லது எந்த எதிர்கட்சியோ அங்கே அவனோட பூத் கமிட்டி ஆளை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அவன் கட்சியிலேருந்து 26,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்க அவனுக்கு, அந்த பூத் கமிட்டி அன்றைக்கி அந்த தேர்தல் போது அட்டன் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி கூட நீ போய் டீ சாப்பிட்டு வாப்பான்னு சொல்லி 50,000 ரூபா கொடுத்தா வேணா நான் சொல்ல போகிறேன். சீசன் டைம் மாதிரி தானே அது. ஒரு டீ சாப்பிட்டு வரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க இல்லையா, அவ்வளோதான். டீ சாப்பிட்டு டயத்தில் நாங்கள் வேலையை முடிச்சுக்கிறோம், நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சுடுவோம். சார் இது திமுகவில் வழக்கமாக உள்ள இதுதான். அதைத்தான் வந்து உள்ளடி வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அதில் வந்து அபார் அகமதுங்கிற ஒரு பாகிஸ்தானி ஸ்பின் பவுலர், அவரை வந்து விலைக்கு வாங்கினதுனால இது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அப்புறம் இதே சன்ரைசர்ஸில் இருக்கிற அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷன் இவங்க 2 பேருமே இந்த ஓப்பனிங் பிளேயர்ஸு தடால் புடால் இந்த T20 இப்போ 2 பேருமே அந்த டீமில் இருந்தாங்களோ. ஆமாம், உலகக்கோப்பையில் இவங்க 2 பேரும் சன்ரைசர்ஸில் இருக்காங்க. இவங்க அந்த பாகிஸ்தான் பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணலைன்னா நாங்கள் 2 பேரும் டீம் விட்டு விலகிடுவோம். மதமாற்ற தடை சட்டம் செய்கிறவங்க வந்து கும்பலாக சில மாநிலங்களில் அந்த சட்டம் இருக்குது, சில மாநிலங்களில் இல்லை, வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு இளைஞர் தடுத்திருக்கிறார். அவங்கள வந்து நீங்கள் எப்படி எதுக்காக சட்டப்படி தப்பு, நீங்கள் இந்த மாதிரி வீடு வீடாக வரதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இது என்ன நடப்பது திராவிட மாடல் ஆட்சி. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, மதமாற்றம் செய்ய வந்தவர்களை ஒன்றுமே அவங்க பேரில் வழக்கு பதியாமல் அவர்களை எச்சரிக்காமல் அதை தடுத்தார் இல்லையா, அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது செய்திருக்கிறார் ஆனந்த் என்று பேர். ஏன்னு கேட்டால் அவருக்கு RSS தொடர்பு இருக்கிறது. இப்போ நமக்கு கிடைத்த செய்தி இந்த காதோடு வந்தது என்னன்னால் 28 தொகுதியில் 3 அல்லது 4 தொகுதிகள். ஒன்று அவர் சிரிச்சு வந்தா சீனாத்தானா. ஆமாம், அவருடைய பரிந்துரையில் எப்படியும் ஒரு 3-4 கேண்டிடேட் வருவாங்க. இவங்க வரைக்கும் வேலை செய்யுங்க அவங்களுக்காக திமுகவில். மற்ற பேருங்களாம் முக்கியமாக வந்து இந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி யாரெல்லாம் தாவேக்காக போகணுன்னு இங்கே தமிழ்நாட்டில் இருந்து துடிக்கிறாங்களோ அவங்க வந்து எம்எல்ஏக்கு நின்று, அவங்க இப்போ மாணிக் தாக்கூர்லாம் MP இருந்தால் கூட அவங்க ஆட்களில் நிற்பாங்கல்ல, அவங்களுடைய பரிந்துரையில் அவங்களோட தொகுதி அந்த வேண்டிய தொகுதியில் நிற்பாங்கல்ல, அங்கெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருங்க. அவங்களுக்காக எந்தவித களப்பணியும் செய்ய வேண்டாம். முடிந்தால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் வந்தனம், சொல்லுங்க. கேள்விகளை ஆரம்பிச்சிருவோமா சார்? ஆரம்பிங்க. போன முறை சிதற விட்டோம், இந்த முறை கொஞ்சம் கதற விடுவோம். சரி, ஓகே. முதல் கேள்வி திருச்சியிலிருந்து மலர்விழி மணிவண்ணன் கேட்கிறாங்க. 20 ஆண்டுகளாக வற்றி கிடந்த நாகநதி ஆற்றை சுமார் 40,000 உள்ளூர் பெண்கள் சொந்தமாக உழைத்து மீட்டிருக்கிறார்களே. நாகநதின்றது வந்து வேலூர் பக்கத்தில் வரும், நம்ம நார்த்தார்காட்டு, அதாவது வட ஆற்காடு மாவட்டம், வேலூர் பக்கத்தில் புத்தூர்னு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த நதி வந்து வற்றி போய் அந்த ஏரியாவில் விவசாயமே இல்லை. 20 வருஷமாக எந்த அரசும், நம்ம இதில் வந்து குறிப்பிட்ட அரசு சொல்ல, 20 வருஷம்லாம் மாறி மாறி தானே இருந்திருக்கு, திமுக அதிமுக தானே மாறி மாறி, எந்த அரசும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ வந்து ஒரு இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்னு ஒரு இந்த ரவிசங்கர்னு ஒரு சாமியார் இருக்கார், அவருடைய இயக்கம், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நதிகள்லாம் வந்து இந்த வத்தி போன நதிகள்லாம் வந்து மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு முயற்சியில் இருக்காங்க. அதாவது நம்ம வந்து இந்த மத ரீதியாக பார்க்கல, நல்ல விஷயங்களே யார் செய்தாலும் வரவேற்போம். அப்படி அவங்க என்னன்னா 40,000-44,000 பேர் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் உள்ள பெண்கள், இதுவும் வந்து எந்த வித கிரேனு அப்படிலாம் இல்லாமல் சாதாரணமாக வந்து செங்கல் இதை தூக்கி கல் உடச்சி பாண்டு வச்சுக்கிட்டு
அதாவது கை உழைப்பு மட்டும்தான். ம். பெரிய அளவுக்கு மெஷின் கிஷின் அந்த மாதிரி பெரிய மூலதனம் செலவெல்லாம் இல்லாமல் ம். அந்த நதியுடைய ஃபுல் இதையும் வந்து மீட்டு ம். நடுவில் இருந்த இடிபாடுகள் தடை கற்கள் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு ம். இந்த நதி வந்து அந்த தண்ணி ஓடுற மாதிரி போய் இப்போ வந்து விவசாய பாசனம் நடைபெறுகிறதாங்க. ம். 20 வருடமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் செய்ய முடியாததை நீங்கள் யார் வந்து பின்னால் இருந்தாங்கன்னு, இந்த மக்கள் வந்து எந்த கட்சி கிடையாது, ஒரு இயக்கம் கிடையாது, யாரோ ஒரு கிரியா ஊக்கி போன்று வந்து ஊக்கப்படுத்துவதற்கு பின்னால் யாரோ அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கிற இயக்கம் இருந்திருக்கு. அது எந்த இயக்கம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ம். ஆனால் பெண்கள் அத்தனை பேரும் பெண்கள், இது ஆண்களே கிடையாது, பெண்களை மட்டும் வைத்து ம். அவர்களுடைய உடல் உழைப்பில் இது சாத்தியமாகி இருக்கிறது. இதே மாதிரி இன்னும் பல இடங்கள்ல அவங்க அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல பண்றாங்க. அது அவங்க இல்ல, இது 40,000 பெண்கள் ஒன்று சேர திரண்டு பண்ணி 40,000 பெண்களை வந்து ஒன்று சேர்றாங்கன்றதே எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா வந்து எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த விஷயத்தை வந்து மீடியாக்கள் வந்து எந்த அளவுக்கு பெருசுபடுத்தி இருக்கணும். எத்தனை பெண்களுக்கு இது ஐயா, நீங்கள் அந்த சாமியார் படத்தை போடலைன்னா உங்களுக்கு அது பல காரணங்கள்னால அது போடாது விட்டுருங்க. 40,000 பெண்கள் சேர்ந்து அரசுகள் கொடுக்க முடியாத ஒரு தீர்வை அவர்களே வந்து தீர்த்து வைத்து இப்போ அங்கே விவசாயம் நடக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறார். தண்ணி ஓடுது, ஏறக்குறைய 17 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ இடமா அந்த மாதிரி உள்ள இடம், அதாவது அந்த பாதை, நதி ஓடும் பாதை ஓடிட்டு இருந்தது, நாகநதி, வேலூர் பக்கத்தில் வருது. இதை வந்து மீடியாக்கள் சரியான வெளிச்சம் போட்டு கொடுத்தால், நீங்கள் அதுக்காக வந்து எல்லா இடத்துலையுமே அப்படின்னா அரசே தேவையில்லையான்னு கேட்கலாம். ஆனால் இது எந்த அரசுக்கும் இது வந்து ஒரு சாட்டை அடி போல இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. மக்கள் நினைத்தால் வந்து ஒரு பெரிய எந்திரமோ ஒரு அந்த மாதிரி ஒரு மூலதனமோ இல்லாமல் அவர்களால் செய்ய முடிகிறது. அவங்க வந்து எம்எல்ஏ நிதியிலேருந்து செய்யலை, எம்பி நிதியிலேருந்து செய்யலை, செய்ய முடியுது என்றால் அப்போ நம்மளுடைய பணி நம்ம தவறிவிட்டோம் என்பதை அரசியல்வாதிகள் உணர்ந்திருப்பார்கள். கண்டிப்பா. அதை மீடியா பெருசு பண்ணி வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தால் அரசியல்வாதிகளுக்கு அந்த உணர்வு, ஒரு பயம் வரும், அந்த பயம் வரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு தொகுதியிலையும் போயிட்டாங்கன்னா நம்ம எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் மரியாதையாக இருக்காது, உள்ளே விடமாட்டாங்கன்ற பயம் வரும். அதனால தான் நான் வந்து இந்த பதிலை வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது இவ்வளவு அழுத்தம் கொடுத்து சொல்வதற்கு காரணம் இதுதான். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஓகே, அடுத்ததாக செங்கத்திலிருந்து பொன் குமாரசாமி கேட்கிறார், தேர்தல் சமயத்தில் அதிமுகவில் இருந்து சில வேட்பாளர்களை திமுகவுக்கு இழுக்க உள்ளடி வேலைகள் நடக்கிறதாமே. அது வழக்கம், இது ஒன்றும் இப்போ புதுசு இல்லை. இது திமுகவுக்கு கொஞ்சம் கைவந்த கலை தானே. வழக்கமாக அவங்களுக்கு வந்து இது வந்து அனுபவத்தில் அவங்க வந்து செய்கிறது தான். அது திருமங்கலம் ஃபார்முலாங்கிறத இந்தியா முழுக்க பரப்புனது யாரு, அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் யாரு? சர்க்காரியாங்கிறத அவருடைய பெயரையே வந்து கடைசி வரைக்கும் அந்த சர்க்காரியாவுடைய அறிக்கை இருக்கு பாருங்க, அது பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் அந்த அறிக்கை மட்டும் இன்னைக்கு வந்து அடுத்த தலைமுறையில் பேசுறது, 2 தலைமுறை தாண்டி 3வது தலைமுறை பேசுது. சர்க்கரையை வந்து எறும்பு கடிச்சிருச்சு, எறும்பு சாப்பிட்டுடுச்சு, சாகு முட்டையை வந்து கோணி முட்டையை வந்து கரையான் சாப்பிட்டுடுச்சு. இந்த அளவுக்கு சர்க்காரியாவுக்கு, திருமங்கலம் ஃபார்முலா, இப்படியெல்லாம் வந்து கூவம் முதலை, இப்படி ஊழல் செய்ய அதான் 176 நிறைய சைபர் போட்டு இப்படியெல்லாம் வந்து வந்திருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு இது சகஜமான விஷயம். இல்லை, தம்பிதுரை அவர்கள் அதிமுக முன்னாள் சபாநாயகர், எம்பி, அவர் வந்து முன்னாள் துணை சபாநாயகர், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் விலகுபவர்களின் மறுவாழ்வு மையமாக திமுக மாறிவிட்டது அவர் சொல்றாரு. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் தெரியுது. ஓபிஎஸ், வைத்திலிங்கம் எல்லாம் அங்கதான் பேசிட்டு. ஆமா, அதுதான் பேர் வச்சிட்டாங்க, தாய் கழகம். ஆமா, அதனால வந்து அங்க போய் சேர்ந்துட்டு ஓபிஎஸ் வந்து நான் 18 வயசுலயும் அங்க சேர்ந்தவர். அப்புறம் ஏன் 60 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தீங்க? 60 வருஷம் எங்கேயா சுத்திட்டு இருந்தீங்க? தாய் கழகத்திலேயே இருக்க வேண்டியதானே? அது மாதிரி அப்போ அது மறுவாழ்வு மையமாக இருக்கிறது என்பது உண்மைதான். இவங்க வந்து அது தேர்தலுக்கு முன்னாலேயும் இருப்பாங்க. தேர்தலில் வேட்பாளராக வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி எதிரில் அதிமுக அல்லது எந்த எதிர்கட்சியோ கூட்டணின்னு வைங்க, அதிமுக கூட்டணியில் இருக்கிற எந்த எதிர்கட்சினா அங்கே அவனோட பூத் கமிட்டியால் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. ஒன்றும் மனுஷன் தானே.
அவங்க கட்சியிலேருந்து 25,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்க அவனுக்கு, அந்த பூத் கமிட்டி அன்றைக்கி அந்த தேர்தல் போது அட்டன் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி கூட நீ போய் டீ சாப்பிட்டு வாப்பான்னு சொல்லி 50,000 ரூபா கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போகிறேன். அன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக வருது இல்லை, இந்த 25 வருது, போய் ஒரு 2 மணி நேரம் டீ சாப்பிடுவான்னு சீசன் டைம் மாதிரி தானே அது. ஒரு டீ சாப்பிட்டு வரதுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க இல்லையா, அவ்வளோதான். டீ சாப்பிட்டு வர டயத்தில் நாங்கள் வேலையை முடிச்சுக்கிறோம், நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சிருவோம். சரி, இது திமுகவில் வழக்கமாக உள்ள இதுதான். அதைத்தான் வந்து உள்ளடி வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பவும் எதிர்பார்க்குறது ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. இதை தாண்டி தான் வந்து ஏதாவது வந்து வேற யாராவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதிமுக ஜெயிக்கணும்னா அதிமுக கூட்டணி இதெல்லாம் திமுகவுடைய இந்த உள்ளடி வேலைகள்லாம் தாண்டி தான் ஜெயிக்கணும். அதை நடக்கும்போது பார்ப்போம். அடுத்ததாக கடலூர்ல இருந்து வேதாச்சலம் கேட்கிறார், சன் டிவி குழுமத்தின் சன்ரைசர்ஸ் கிரிக்கெட் குழுவில் ஒரு பாகிஸ்தானி கிரிக்கெட் வீரரை வாங்கி இருக்கிறாரே காவ்யா மாறன். இது பெரிய சர்ச்சையாக இருக்குது. காவ்யா மாறன் அவர்கள் கலாநிதி மாறன் அவர்களுடைய மகள். அவர் தான் இப்போது அவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த நிர்வாக ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் டீம் அவங்க தான். ஆமாம், இப்போ சன்ரைசர்ஸ் லீட்ஸுன்னு இதில் இங்கிலாந்துலேயும் போய் ஒரு இதே மாதிரி அங்கே இப்போ தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ ஐபிஎல் இங்கே நடக்கிற மாதிரி அங்கே வந்து பாகிஸ்தான்லேயும் பண்ணுறாங்க, பங்களாதேஷ்லேயும் பண்ணுறாங்க, யூகேல அதாவது இங்கிலாந்துலேயும் பண்ணுறாங்க. இதை மாதிரி சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படின்னு ஒரு டீமை இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அதில் வந்து அபார் அகமதுங்கிற ஒரு பாகிஸ்தானி ஸ்பின் பவுலர், அவர் ஸ்பின் பவுலர் போட்டால் நம்ம ஊரில் அந்த காலத்து பிஎஸ் சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ வந்து பிஷ்னாயின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் அங்கேருந்து திரும்பவும் கதமச்சான்னு போடுற மாதிரி இருக்கும். அது எப்படி பால் வரும்னே கணிக்க முடியாது. மற்றவங்களாம் வந்து நீங்கள் ஆட்டத்தை வச்சு வீடியோ வச்சு பார்த்தாலோ இல்லை அது வச்சு பார்த்தாலோ கொஞ்சம் கணிக்க முடியும். இவங்க வந்து கணிக்க முடியாது. அந்த பிஎஸ் சந்திரசேகரன் இருந்தார் அந்த காலத்தில், இப்போ பிஷ்னாய் இருக்கார். இந்த மாதிரி அபார் அகமதுன்னு பாகிஸ்தானில் அவரை வந்து விலைக்கு வாங்கினதுனால இது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. ஏன் சர்ச்சையாச்சுன்னா, கபில் தேவ் இதை கண்டிச்சிருக்காரு, பாகிஸ்தான் பிளேயரை போய் வாங்கலாமா, இப்போ பாகிஸ்தானுக்கு நமக்கு இல்லை உறவில் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நாட்டை தாண்டி தானே கிரிக்கெட்டு அப்படின்னு. அப்புறம் இதே சன்ரைசர்ஸில் இருக்கிற அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷன் இவங்க 2 பேருமே இந்த ஓப்பனிங் பிளேயர்ஸு தடால் புடால் இந்த T20 இப்போ 2 பேருமே அந்த டீமில் இருந்தாங்க. ஆமாம், உலகக்கோப்பையில் இவங்க 2 பேரும் சன்ரைசர்ஸில் இருக்காங்க. இவங்க அந்த பாகிஸ்தான் பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணலைன்னா நாங்கள் 2 பேரும் டீம் விட்டு விலகிடுவோம். ஏன்னா வந்து தேசம் தான் முக்கியம், கிரிக்கெட்டை விட தேசம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதில் சும்மா இல்லாமல் இந்த அது என்ன அஃப்ரிடி பாகிஸ்தானு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, சையத் அஃப்ரிதி அவர் வந்து நல்ல பிளேயர், அவர் பாகிஸ்தான் கேப்டன். ஆமாம், கேப்டனு, நல்ல பிளேயரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காவ்யா மாரன்ஜியை வந்து நான் வந்து வரவேற்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாகிஸ்தானில் உங்களுக்கு கோல்டன் விசா கொடுக்குறோம், நீங்கள் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானில் வாங்க, உங்களுக்கு எல்லா வகையான உதவிகளும் செஞ்சு உங்களை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே பண்ணுவோம். போகிற போக பார்த்தா இதில் என்னென்னா, நீங்கள் என்னமோ சன் டிவிக்காரங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயந்து போயோ கோச்சிக்கிட்டோ வந்து போய் பாகிஸ்தான் போடுவாங்கன்னு இல்லை. அவங்க சன் டிவிக்காரங்க பிரமாதமான வியாபாரத்தில் வந்து புலிகள். உண்மையிலேயே வந்து இந்த கட்சியெல்லாம் தாண்டி இல்லைன்னா வந்து 40 சேனல் 45 சேனல் நடத்த முடியுமா? அதுவும் இந்த பக்கம் ஹிந்தி ஒழிகன்னு தேனஞ்சி மாறன் பேசுவார், அந்த பக்கம் ஹிந்தியில் 5 சேனல் வச்சுருக்காங்க. முடியுமா? அது எதுக்கு சொல்லணும்னா, வியாபாரத்தில் அவர்கள் குறியாக இருப்பார்கள். அரசியல் தனி வியாபாரம் தனி என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அவங்க இப்போ ஒரு கால் அடுத்தது என்ன ஆயிடும்னா, இப்போ வந்து லீட்ஸில் அதாவது இங்கிலாந்தில் தான் டீம் வாங்கினாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்து அஃப்ரிடி சொல்றதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அடுத்தது பாகிஸ்தான்லேயும் ஒரு டீம் வாங்குவாங்க. இப்போ என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, பாகிஸ்தானில் ஒரு வாங்கிட்டாங்க, தேச துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம தான் வந்து கமேனிக்கு ஆதரவாக இதுலேயே வந்து நமக்கு வந்து தேச துரோகமாக இல்லையா நம்ம பேசுகிறோம். போன வாரம் சோஃபியா குரேஷி அந்த இராணுவ இஸ்லாமிய பெண் அதிகாரி அவங்க பேசுனது கூட நம்ம பேசணும். நீ அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அரசியலெல்லாம் தாண்டி தொழில் வியாபாரம் பணம் அதில் தெளிவாக இருப்பாங்க. இது அந்த அபார் அகமது பண்ணலன்னா அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனுமே விலகிறேன்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கூடிய வரைக்கும் பாகிஸ்தானோட இந்த சமயத்தில் போய் அதை செஞ்சுருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஓகே சார், ரைட், பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக கீரனூர்லேருந்து கவிப்பிரியன் கேட்குறாங்க, கவி பேரரசு வைரமுத்து ஞானபீட விருது வாங்கி இருக்கிறாரே, உங்கள் கருத்து என்ன?
முதல்ல நம்ம யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் தமிழுக்காக ஒரு விருது வாங்கியிருக்காரு. வைரமுத்து என்ற கவிஞர் வாங்கியிருக்கிறார் என்ற வகையில் நம்ம வந்து அவருக்கு நம்மளுடைய எல்லாமே அவர் மேல உள்ள விமர்சனத்தையும் இல்லை முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். ஏன்னு கேட்டால் எழுத்தாளர் அகிலனுக்கு 1971 என்னமோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுமார் 25 வருஷம் கழிச்சு அடுத்தது ஜெயகாந்தனுக்கு கொடுத்தாங்க. இப்பொழுது அதுக்கப்புறம் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் பொறுத்தோ என்னமோ இவருக்கு கொடுக்குறாங்க, வைரமுத்து அவர்களுக்கு. இதில் என்ன வந்து ஒரே ஒரு விஷயம்னா, விமர்சனங்கள் ஏன் வருதுன்னா அவர் மீது அந்த மீட்டு குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால ஜெயமோகன் அப்புறம் இன்னும் நிறைய பேர் திமுகவை ஆதரவாளர் என்று சொல்லக்கூடிய சாவித்திரி கண்ணன் போன்றவர்கள் கூட பத்திரிகையாளர் அந்த மாதிரி உள்ளவங்களும் நிறைய பேர் வந்து இதை விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் கொடுத்துடக்கூடாது. என்ன இன்னொரு பிரச்சனைனா, அவர் வந்து இந்த விருதுக்காக லாபி பண்ணார். 2018 வந்து ஞானபீட விருதுக்காக வேண்டும் என்று விருது வேண்டும், இது ஒரு ட்ரெண்டாக போச்சு. இப்போ கூட தமிழ்ச்செல்வன் என்பவருக்கு வந்து தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் அப்படிங்கிற ஒரு கதைக்காக சாகித்ய அகாடமி விருது இதுக்கப்புறம் வெளியானது, அறிவிப்பு வெளியானது. யாரும் வாழ்த்துக்களோட வரவேற்பதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இந்த விமர்சனம் ஏன் வருதுன்னா 2 பிரச்சனையினால் வருது. அவர் மீது உள்ள அந்த பாலியல் ரீதியான குற்றங்கள். அதை கூட என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கவிஞனுடைய கவிதையையும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்ம அரசியல்வாதி எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பிரித்து பார்க்கணுங்கிறது தான். அது அவர் மீது தவறு உண்டா இல்லையா என்பதை தாண்டி அந்த விமர்சனங்களையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது அப்படிங்கிறது. அந்த விமர்சனமானது நிரூபிக்கப்பட்டிருந்தால் நம்ம இதை பேசுறதுக்கு ஒரு இது இருந்திருக்கும். அது ஏன்னா வந்து குற்றச்சாட்டு என்பது குற்றச்சாட்டாகவே தான் இருக்கிறது. 17 பேர் குற்றச்சாட்டுகள்னா சரி, அப்படிப்பட்டவருக்கு விருது கொடுக்கலாமா வேணாமான்னு விருது கொடுக்குறவங்க எல்லாம் கவலை பண்ணும். ஆமாம், நம்ம வந்து இப்போ வைரமுத்துக்கு வந்து அந்த அந்த கவிதைக்காகவோ இல்லை கவிதைகளுக்காகவோ தமிழுக்காகவோ உரைநடையும் அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து அவருக்கு தகுதி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அவர் தகுதி உள்ள ஒரு கவிஞர். எங்கே பிரச்சனை வருது, இந்த பிற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லாபி பண்ணுறாரு. அதாவது அந்த விருது வேணும்னு போய் அதில் வந்து ஒரு இப்போது அதாவது வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், அவர் வந்து அந்த ஞானபீட விருதுக்காக உள்ள கமிட்டியில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரே எழுதியிருக்கார். வண்ண நிலவன் அவருடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கார். திடீர்னு ஒரு நாள் வைரமுத்து வந்து இப்போ இல்லை, சில 2018 இதுக்கு ட்ரை பண்ணார். ஒரு வருஷமும் ஞானபீட விருது வரும்போது அதுக்கு ட்ரை பண்ணார். இந்த வருஷம் தான் கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து துணை ஜனாதிபதியான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு உதவினார்னு என்ற ஒரு தகவல் இருக்கிறது. உண்மையாக தெரியாது. இருந்தாலும் அவர் வந்து கட்சி ரீதியாக பார்க்காமல் ஒரு தமிழ்நாட்டிற்காக நினச்சிருக்கலாம். ஒரு தமிழருக்கு கிடைக்கிறதே என்ற அவர் வைரமுத்துடைய ரசிகராகவும் இருந்திருக்கலாம். வாங்கி கொடுத்தது தவறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எந்த விருதுமே தகுதிக்காக கொடுக்கப்பட வேண்டும். அந்த ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை ஒரு பெரிய மனுஷன், துணை ஜனாதிபதியோ இல்லை வேறு யாராவது ஒருடைய பரிந்துரையினால் கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த விருதுடைய அந்த நோக்கமே கெட்டு போகுது. அந்த வண்ண நிலவன்கிறவர் என்ன போஸ்ட் பண்ணுறாருன்னா, இவர் ஒரு நாள் ஒரு பெரிய பழத்தை தூக்கிட்டு வந்தார், பழக்கூடிய வைரமுத்து. என்னன்னா வந்து இல்லை நீங்கள் அந்த ஞானபீட கமிட்டியில் நீங்கள் இருக்கீங்க கேள்விப்பட்டேன், சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி பழக்கூடிய வச்சார். நான் வந்து அந்த கமிட்டியில் இல்லை, யாரோ தவறாக சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் வண்ண நிலவனை தேடி வந்துட்டீங்க, உண்மையில் அந்த கமிட்டியில் இருக்கிறது வந்து வள்ளிக்கண்ணன் என்கிற எழுத்தாளர் தான் அதில் இருக்கார். வள்ளிக்கண்ணன் அவரும் ஒரு பிரபல எழுத்தாளர். நீங்கள் வள்ளிக்கண்ணன் நினச்சிக்கிட்டு வண்ண நிலவன் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்படியா, அவங்கள சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்று அவர் வந்து பேசிட்டு போயிட்டார். எனக்கு போனது கூட பெரிய ஆச்சரியமாக தெரியல. போகும்போது ஞாபகமாக அந்த பழக்கூடையும் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டார். வந்துட்டோம், தப்பாக வந்துட்டோம், பழக்கூடை கொடுத்துட்டோம், அவரும் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது தெரிஞ்சுது. சரிங்க ஐயா, அப்படியா, நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டு அவருக்கு வேற ஒரு பழக்கூடை வாங்கி கொடுத்துருக்கலாம் அந்த வள்ளிக்கண்ணனுக்கு. சரி, பழக்கூடையே கையோட எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போது அவர் வந்து ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையேடா தாண்டவ கோணேங்கிறதுல கரெக்டாக இருக்காருன்னு தெரியுது. அதனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு தமிழருக்கு விருது கிடைத்தது என்ற வகையில் ஒரு மகிழ்ச்சி கொள்வோம், வாழ்த்துவோம். அதே சமயத்தில் அவர் சொல்கிறத பார்த்தா ஒன்று பயமாக இருக்குது. ஏற்கனவே அவர் பேரில் சில குற்றச்சாட்டுகள், அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும்
அவர் பேசும்போது இந்த ஏற்புரைங்கிற மாதிரி மகிழ்ச்சி, எனக்கு இவ்வளோ வருஷம் பொறுத்து இது அவர் பேசும்போது எப்பவுமே கொஞ்சம் அப்படி மமதையாக தான் பேசுவார். இதுவரை உரைநடைக்கு மட்டும்தான் இருந்தது. தமிழ் கவிதைக்கு வந்து ஞானபீட விருது இதுவரை கொடுக்கப்படவில்லை என்ற பழி என்னால் தீர்ந்தது. ஏதோ இவரை விட்டால் தமிழுக்கு வேறு ஆள் இல்லைங்கிற மாதிரி. அதுக்கு எனக்கு கிடைச்சது மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் உரைநடைக்கு கொடுத்தாங்க, இப்போ கவிதை கொடுத்தாங்க, மகிழ்ச்சின்னு சொன்னால் பரவாயில்ல. அந்த பழி என்னால் தீர்ந்தது. இது மட்டும் இல்லை, அடுத்தது சொல்லும்போது தான் பயமாக இருக்குது நமக்கு. எனக்கு வந்து 10 இதனால் இந்த விருது பெற்றதுனால ஒரு 10 வயது குறைந்தது போல் இருக்கிறது. நான் அடுத்தது இனிமேல் புதிய பாய்ச்சல் பாய்வேங்கிறாரு. நம்ம அது கவிதையில் மட்டும்தான் அப்படி பாய்வாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதோட நிறுத்திப்போம். அடுத்த கேள்விக்கு போவோம். அது எப்படி சார் உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்குது? இல்லை அதுவா வருது, நான் என்ன பண்ணுறது? ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் திருநறையூரில் மதமாற்றம் செய்ய வந்த கும்பலை விட்டுவிட்டு அதை தடுக்க முயன்றவரை கைது செய்த போலீசார். இது எப்படி? ஒரு அந்த கிராமத்தில், எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அது. அந்த ஊரில் வந்து இப்போ மதமாற்றம் செய்வது என்பது சட்டப்படி தவறு. ஒரு ஊராக வந்து இப்படி ஒரு இதை எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை தவறுனாலுமே இன்னமும் நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கும்பலாக ஒரு கிராமமாக போய் உங்களை வந்து இயேசு அழைக்கிறார்னு சொல்லுவாங்க. நம்ம அது பொதுவாக வந்து இஸ்லாமியர்கள் மதமாற்றம் என்பது அது வேறு விதமாக பண்ணுவாங்க. அது எல்லாருமே பண்ணுறாங்க நம்ம சொல்லலை. பண்ணுறவங்களை பற்றி மட்டும்தான் பேச. தவறு செய்பவர்களை லவ் ஜிஹாதுன்னு அது காதல் திருமணம் அது வேற ஒரு ரூட்டில் போகும். இவங்க மதமாற்றம்ங்கிறது அப்படிலாம் இல்லை. ஒரு கிராமமாக போக வேண்டியது. இந்த பைபிளை காமிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா ஒரு சுகர் டயபெட்டிஸ் இது ஒரு பிபியாவது இருக்கும். இயேசு வந்து தீர்த்து வைப்பார். அப்போ வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து எந்த மத சார்பும் இல்லாமல் இந்து மதம் உட்பட நீங்கள் வந்து ஏதோ வாழ்க்கைனா அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது தான், அன்றாட பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளே இல்லாதவர் யார்? நீங்கள் அம்பானி அதானியை கூப்பிட்டாலும் சரி, அரசியல் நம்ம பிரதமர் முதல்வர் யாரை கேட்டாலும் சரி, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஆமாம், பிரச்சனை இல்லாத மனிதர் யார்? ஆமாம், அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடிகை என்றால் இல்லை நடிகர் என்றால் ஒரு அழகோ அதற்கான ஈர்ப்போ இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சாதாரண ஏழைக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ பிரச்சனை என்பது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்குது. அதை சுட்டி காட்டி அதை வந்து இயேசு வந்து தீர்த்து வைப்பான்னு சொல்லி சில பேர் பண்ணுறாங்க. நம்ம எல்லா கிறிஸ்தவர்களையும் சொல்லவில்லை, இப்படி செய்கிறவங்க. என்னென்னா இந்த மதமாற்ற தடை சட்டம் செய்கிறவங்க வந்து கும்பலாக சில மாநிலங்களில் அந்த சட்டம் இருக்குது, சில மாநிலங்களில் இல்லை, வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு இளைஞர் தடுத்திருக்கிறார். அவங்கள வந்து நீங்கள் எப்படி எதுக்காக சட்டப்படி தப்பு, நீங்கள் இந்த மாதிரி வீடு வீடாக வரதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்தவொடனே இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சாங்க, மதமாற்றம் பண்ண வந்த கும்பலை வந்து விரட்டி அடித்திருக்கிறோம், இல்லை அவங்கள நம்ம தகராறு அங்கே ஒரு வாய்ச்சண்டை வந்திருக்கு. போலீஸ் வந்தோடனே இந்த மதமாற்றம் எப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்களெல்லாம் கைது பண்ணிவிடுவாங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு வழக்காவது புக் எச்சரிக்கையாவது விட்டு அனுப்புவாங்க, வார்னிங் கொடுத்து. என்ன நடப்பது திராவிட மாடல் ஆட்சி. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, மதமாற்றம் செய்ய வந்தவர்களை ஒன்றுமே அவங்க பேரில் வழக்கு பதியாமல் அவர்களை எச்சரிக்காமல் அதை தடுத்தார் இல்லையா, அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது செய்திருக்கிறார். ஆனந்த் என்று பெயர். ஏன்னு கேட்டால் அவருக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கிறது. எந்த தொடர்பு இருந்தான்னு ஒருத்தன் தவறு. இப்போ எவனொருத்தன் வெட்ட வர்றான், ஏன்பா வந்து வெட்டுறன்னு கேட்டால் அதில் வந்து ஜாதி என்ன, மதம் என்ன, கட்சி என்ன அவசியம் இல்லை. திராவிட மாடல் ஆட்சி, அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஓகே சார். விருகம்பாக்கத்திலிருந்து ராஜசேகரன் கேட்கிறார், நவோதயா பள்ளிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் திமுக அரசு தமிழக மாதிரி பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்தில் பயிற்சி அளிக்கிறது. இது தமிழக மக்களை ஏமாற்றுவது தானே? ஆமாம், சந்தேகம் என்ன? நவோதயா பள்ளியில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில் படின்றான். தமிழ்நாட்டில்னா தமிழ் மொழியில். இவங்க நவோதயா பள்ளி நான் அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா பணம் பூரா அவன் கொடுத்துட்றான், ஆசிரியருக்கு சம்பளம் பூரா கொடுத்துட்றான். தங்குறவங்களுக்கெல்லாம் வந்து இலவச உணவு, உறைவிடம், கல்வி எல்லாமே இலவசம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில் படி, அதுக்கப்புறம் நீ ஆங்கிலம் படித்தால் போதும் என்று மத்திய அரசு சொல்கிறது நவோதயா பள்ளியில். நவோதயா பள்ளியில் வந்து இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 661 பள்ளி இருக்குது. அதாவது நாடு முழுக்க, தமிழ்நாடு தவிர
தமிழ்நாடு தவிர எல்லா மாநிலங்களும் நவோதயா பள்ளியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சி மாநிலங்கள் உட்பட. இந்த 661 பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 78-80% வந்து ஏழைகள் தான் வந்து இதில், ஏன்னா இலவச இதுன்றதுனால சேர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்விலும் அந்த ஜேஇன்ற அந்த அந்த இது வரும், அதாவது இன்ஜினியரிங் நீட் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 600 பேர் 700 பேர் எது நவோதயா பள்ளியிலேருந்து 80% பேர் வந்து நீட் தேர்வில் பாஸ் பண்ணிடுறான் நவோதயா பள்ளியிலேருந்து. ஒரு 20% பேர் இந்த இன்ஜினியரிங் மற்ற தேர்வுகளில் பாஸ் பண்ணிடுறான். இதில் வந்து பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு, அதாவது SC STக்கு 22.5% ஒதுக்கீடு. அப்புறம் 75% வந்து கிராமத்திலிருந்து வருபவர்களுக்கு முன்னுரிமை. தாய்மொழியில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷே. ஆனால் இது கூடாது நவோதயா பள்ளி. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சரின்னு சொல்லி அனுமதிச்சாங்கன்னா 40,000 கிராமங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். ஏற்கனவே வந்து எடப்பாடி இருக்கும்போது அவர் கொண்டு வந்த அந்த நீட் தேர்வில் வந்து அந்த 7.5% அரசு பள்ளிகளுக்குன்னு சொன்னதுனால 6 பேர் 7 பேர் MBBSல அரசு பள்ளியிலேருந்து போனவன் இன்றைக்கி 600-700 பேர் போகிறான். இப்போ நவோதயா பள்ளி மாதிரி வந்ததுன்னா இன்னும் ஆயிரக்கணக்கில் அரசு பள்ளியிலேருந்து இல்லை நவோதயா பள்ளியிலேருந்து, ஏன்னா படிக்கிறவங்க பூரா 75% கிராமத்திலிருந்து, ஏழைகள் 78% வரும்போது இது அனுமதி இல்லை. ஆனால் CBSE மாதிரி பள்ளிக்கூடம்னு ஒன்று இப்போ சைதாப்பேட்டில் கூட இருக்குது. அதே மாதிரி 38 மாவட்டத்திலையும் ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. மொத்தமே 10 தான் இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன சரி, நீங்கள் உங்கள் மாநில கல்வி பிரமாதமாக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க, மாநில கல்வி திட்டம். அப்போ இந்த மாதிரி பள்ளிகளில் நீங்கள் வந்து அதை தானே வைக்கணும். அதுக்கு பதிலாக CBSE திட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பள்ளியில் வந்து டைரக்ட் அட்மிஷன் கிடையாது. ஏற்கனவே அரசு பள்ளியில் படிக்கிறான், அது எமிஸ்ன்னு ஒரு ஒரு செயலி இருக்குது. அதில் வந்து அந்தந்த பள்ளியில் வந்து சிறப்பாக படிக்கிற மாணவன் பேச்சு போட்டியில் சிறந்து விளங்குறான், விளையாட்டில் சிறந்து விளங்குறான்னு அதில் போடணும். அவனை கூப்பிட்டு அரசு பள்ளியிலேருந்து எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி அரசு பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இது என்ன அது வேஷமாக இருக்குது? அவன் தான் ஏற்கனவே அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கான்ல. இப்போ அந்த பள்ளியில் வந்து அவன் அந்த மாணவன் வந்து ஒரு நல்ல மாணவனே அந்த பள்ளி இழக்கிறதா இல்லையா? அந்த பள்ளிக்கு அவன் நல்ல பெயர் வாங்கி தர்றான், அவனை கொண்டு வந்து மாதிரி பள்ளியில் சேர்க்குறாங்க. சரி, இந்த மாதிரி பள்ளியெலாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்த்தா பாதி இடத்துல வாடகை கட்டத்தில் நடக்குது, வாடகை கட்டலாம் சரியாக நடக்கல, ஆசிரியர் இல்லாமல் இருக்குது. அதாவது 2 ப்ராப்ளம். ஒன்று, நவோதயாவை அனுமதித்தால் தமிழக மக்கள், அதுவும் கிராமத்து மக்கள் எங்கே பயனடைஞ்சிடுவாங்களோன்றதுனால அதை தடுக்கிறாங்க அரசியலுக்காக. அடுத்தது வந்து அப்படியா இருந்தால் நீங்கள் மாநில கல்வி திட்டத்தை வந்து சிறந்த முறையில் அழியுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம், நவோதயா தான் வரணும்னு சொல்லலை. ஆனால் அங்கே CBSE, ஏன்னா CBSEன்னு வரும்போது உங்களுக்கு ஹிந்தி கொண்டு வரலாம். நீங்கள் அரசு மாதிரி பள்ளியில் ஹிந்தி கொண்டு வருவீங்க, உங்கள் தனியார் பள்ளிகள் உங்கள் கட்சிக்காரங்க நடத்துறதெல்லாம் தள்ளி அங்கெல்லாம் வந்து CBSE, அங்கே வந்து ஹிந்தி உண்டு. ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழில் பேசினால் 500 ரூபாய் அபராதம். இது வந்து அதாவது எல்லாமே ஒரு அரசியல் சுற்றி தான் நடக்குது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுரு கூட ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு, இதை தமிழ்நாடு அனுமதிச்சா வந்து ரொம்ப பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும், ஆனால் தமிழ்நாடு அரசு இதை போய் ஏன் அரசியல் பண்ணுதுன்னு. பாலகுரு அவர் எந்த கட்சி சார்பற்றவர், முன்னாள் துணைவேந்தர், நல்ல பெயர் வாங்கியவர், ஊழலற்றவர் என்று, நேர்மையானவர் என்று அவரோட வருத்தப்பட்டிருக்காரு. நம்மளும் கூட சேர்ந்து வருத்தப்படலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். ஓகே சார், அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து கலையரசன் கேட்கிறார், தருமபுரி மாவட்டத்தில் ரீல்ஸ் பிரபலங்களான தேவா ஜீவா சிறுவர்களை அழைத்து முதல்வர் ஸ்டாலின் படிங்க என்று ஊக்கப்படுத்தி உள்ளாரே. ஆமாம்மா, அது கூட அண்ணாமலை கூட அது விமர்சனம் பண்ணார், நீங்கள் ரீல்ஸு விட்டுட்டு ரியல் முதல்வராங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணார். நம்மளும் பார்த்தோம், அவங்க அந்த பசங்க வந்து நிறைய ரீல்ஸ் இப்போ தான் அந்த ரீல்ஸ் போடுறது ஒரு பெரிய மோகமாயிடுச்சே. இது ரவுடிகள் லெவல்லையும் இருக்குது, குழந்தைகள் லெவல்லையும் இருக்குது, ஆண்கள் பெண்கள் குடும்ப தலைவிகள்லாம் கூட வந்து டான்ஸ் ஆடுறது ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, அதில் கொஞ்சம் கவர்ச்சியாக வேறு. ஆனால் வந்து குடும்ப பெண்கள்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீல்ஸ் போடும்போது கொஞ்சம் ஒரு கவர்ச்சியாக போடுறான்னு வைங்க, அவங்க கவர்ச்சியாக போட்டதுனால அவங்க வந்து எல்லாத்துக்கும் தயார்னு அப்படி ஒன்றும் இல்லை. ஏதோ இந்த ரீல்ஸில் பார்த்தா நிறைய பேர் வியூஸ் வருதுன்றதுக்காக போடுறாங்க. உடனே இவன் ரோட்டில் பார்க்கும்போது என்ன நினைக்கிறான், இது எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான அந்த பெண்ணின் மீது உள்ள அந்த கருத்தே அவனுடைய கண்ணோட்டமே மாறி விடுகிறது. இதெல்லாம் இந்த ரீல்ஸுடைய இது. குழந்தைகளில் வரும்போது படிப்பிலிருந்து
சொல்லியிருக்காரு. முதல்வர் என்ற முறையில் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற இதில் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து ரீல்ஸு மட்டுமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் சரியாக படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. முறையான ஆலோசனை தான். படிங்க படிங்க. ஏதாவது ஒரு பையன் அதில் வந்து நான் கலெக்டராக வரணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஒரு பையன் ஏதோ போலீஸ் கமிஷனராக வரணும்னா, நீங்கள் அதெல்லாம் வரணும்னா நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது விளம்பரத்துக்காக போட்ட மாதிரி தான் தெரியுது, ரீல்ஸ் போட்டவரை கூப்பிட்டுன்னு. ஆனால் அதில் நம்மளுடைய கேள்வி வந்து அது இல்லை. அதாவது நல்லா படிங்க படிங்கன்னு சொன்னீங்களே, தொடக்க பள்ளிகள்லையும் நடுநிலை பள்ளிகள்லையும் தமிழ்நாட்டில் 29,618 பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் இல்லை. 1,00,000 வகுப்புகளில், கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகளில் 1,00,000 வகுப்புகளில் ஆசிரியர்களே இல்லை. நீங்கள் ஆசிரியர்களை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாமல், இப்போ கூட வந்து ஏதோ ஒரு 1000 சொச்சம் ஆசிரியர்களை வந்து தேர்வு பண்ணணும்னு சொல்லி பரீட்சையெல்லாம் வச்சுட்டு 300 பேருக்கு தான் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பாக்கி பேருக்கு பண்ணாங்களா இல்லையானே தெரியல, சொல்ல முடியாது. தேர்வு எழுதாதவனுக்கு கூட வந்து பணி உத்தரவு வந்திருந்தா அதுக்கப்புறம் தானே வெளியே வரும், ஊழல் ஏதாவது நடந்திருந்தா. ஆமாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐயா நீங்கள் உற்சாகப்படுத்துனதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் இதை எப்போ உற்சாகப்படுத்துறதுல அர்த்தம் இருக்கும்? இந்த 30,000 பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களே இல்லாமல் இருக்காங்கல்ல, அதை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க படிங்கன்னா அவன் படிப்பான். ஆசிரியரே இல்லாமல் அவனை போய் படிங்க படிங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது வந்து விளம்பரமாகத்தான் கருதப்படும். ஓகே சார், மின்தடையின் காரணமாக நம்ம இடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு சார். விமர்சனம்னா வெட்டு இல்லை, நான் சொல்கிறது மின்வெட்டு. இதோட 2-3 தடவை நடந்து போச்சு. அது நம்ம நிகழ்ச்சிக்கு மட்டும் சரியாக வருது சார், ஏன்னே தெரியல. அதாவது நம்ம ஒரு கால் வந்து ஆட்சியோட ஸ்பை எதுவும் இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. இல்லை ஆட்சியை நம்ம ஆதரவோட பேசணுமா, ஆதரித்து பேசினா ஒரு கால் மின்வெட்டு வராமல் இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்காக நம்ம வந்து கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. தவறுகளை விமர்சனம் செய்கிறோம், யார் தவறு செய்தாலும் கேளுங்க. ஓகே சார், அடுத்தபடியே கன்டினியூ பண்ணுவோம் சார். கேள்வி வந்து ஈரோட்டில் இருந்து தாமோதரன் கேட்கிறார். நடிகர் விஜயுடன் சிபிஐ விசாரணைக்கு சென்ற ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையில் உயர் ரக மது பாட்டில் கண்டுபிடித்து கைப்பற்றி உள்ளது சென்னை விமான நிலையம். அந்த சிபிஐ விசாரணைக்காக போகும்போது தனி விமானத்தில் அவர் விஜயோட கைப்பையில் கத்திரிக்கோள் இருந்ததுன்னு சொல்லி அவர் மேலே போய் உட்காந்துட்டார். உதவியாளர் பின்னால் வரும்போது இது பண்ணாங்க. அவரே இறங்கி வந்து தான் அவரோட கைப்பையை, அவர் உதவியாளர் சொல்லிட்டார் அவர் கைப்பையை அவர் தான் வந்து திறக்கணும்னு அவர் இறங்கி வந்தார். ஆதவ் அர்ஜுனாவுடைய கைப்பையில் உயர் ரக விஸ்கி பாட்டில், அது வந்து தடை செய்யப்பட்ட பொருள். ஏன்னா அது வந்து இன்ஃப்ளேமபிள்ன்றதுனால ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் அதையும் வந்து இறக்கி நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துடணும், அது தூக்கி போட்டுரும், அது ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, அது அங்கே தூக்கி தான் போடணும். அது போட்டு போயிட்டாங்க. இது 40 நிமிடம் அந்த விமானம் வந்து தனி விமானமாக இருந்தாலும் அது தாமதமாக போச்சு. நல்ல வேலை தனி விமானம், அவருக்கு 6 அடி கூந்தல், இடது பக்கம் வலது பக்கம் எப்படி வேணாலும் முடியலாம். ஏன்னு கேட்டால் தனி விமானம் இல்லைன்னா சாதாரண மற்ற பயணிகள் இருக்கிறேன்னா இதனால் வந்து ஒரு 40 நிமிடம் அவங்களுக்கு ஒரு தொந்தரவு வந்திருக்கும். தனி விமானன்றதுனால அவங்களோட போச்சு அந்த தொந்தரவு. விமான நிலையத்துக்கு உண்டான அந்த என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள், அதை தாண்டி கிளம்புனார். அவர் வந்து பாட்டில் எடுத்துகிட்டு போனாரேன்னு கேள்வி கேட்டால், இதான் ஊர் பூரா டாஸ்மாக் திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று, அந்த எதிர்கட்சியாக இருந்து கொண்டு விமர்சனம் பண்ணுற அவரே வந்து கையில் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாருன்றது மக்களுக்கு வித்தியாசமாக தெரியும். நம்ம இப்படி எடுத்துப்போமே, இப்போ கரூர் சிபிஐ அந்த விஷயம் விசாரணைக்காக தானே போகிறாரு. அந்த விசாரணைக்கு போகும்போது ரொம்ப துக்கம், அதை பற்றி கேட்கும்போது துக்கம் அதிகமாகும் இல்லையா. 41 பேர் இறந்து போன துக்கம் தொண்டையை அடைக்கும். அது மாதிரி அந்த துக்கம் அதிகமாகிறது, அந்த துக்கத்தை மறைப்பதற்காக இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போனார். ஸோ இதுவும் வந்து மக்கள் நலனுக்காக தான் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைய நாள் காதோடு என்னன்னு கேட்டால், இப்போ கூட்டணிகள்லாம் தான் இப்போ 4 முனை போட்டின்னு தெளிவாயிடுச்சு. காங்கிரஸில் நீங்கள் நம்ம அதை ஏற்கனவே பேசுகிறோம், 28 சீட்டு கொடுத்தாங்க. மற்றவங்க இன்னும் கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 2 பேர் கம்யூனிஸ்ட்டு ஏதோ ஒன்று செட் பண்ணி அவங்கள சரிப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் பாக்கி இருக்கிற 1-2 முடிச்சு விட்ருவோம். அதாவது அது ஏதோ ஒரு சுமூகமாக திமுக வந்து தலைமை வந்து அதை சரி செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி விட்டுற மாட்டாங்க வெளியில். இந்த சூழ்நிலையில் இந்த காங்கிரஸில் வந்து நிற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 75% பேருக்கு மேலே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களில்
இவங்க எல்லாரும் தாவேகா பக்கம் போகணும்னு பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி எல்லாரும் பேசுனாங்க. திமுகவில் தளபதி அவர்லாம் வந்து கட்சியை விட்டு நீக்கணும், ராஜகண்ணப்ப விமர்சனம் பண்ணார், காங்கிரஸுக்கு என்ன பெரிய தகுதி இருக்குதுன்னு சொன்னார். அப்படிலாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி மேலிடத்துலேருந்து டைரெக்டாக அவர் சீனா தானாவை அனுப்பிச்சு பெரியவர் அனுப்பிச்சு அதை சரி பண்ணிட்டாங்க, இவங்களோட தான் கூட்டணின்னு. ஆனால் களத்தில் வந்து இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். களத்தில் வந்து அந்த பழைய உறவு அதே மாதிரி இருக்குமா, இல்லை இந்த பகை கசப்புணர்ச்சி வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு. இப்போ நமக்கு கிடைத்த செய்தி இந்த காதோடு வந்தது என்னன்னால், 28 தொகுதியில் 3 தொகுதி, 3 அல்லது 4 தொகுதிகள். ஒன்று அவர் சிரிச்சு வந்தா சீனாத்தானா, ஆமாம், அவருடைய பரிந்துரையில் எப்படியும் ஒரு 3-4 கேண்டிடேட் வருவாங்க. அவர் நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன், எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்க மாட்டார். அவருடைய பரிந்துரையில் ஒரு 3-4 பேர் வருவாங்க இவங்க. அப்புறம் நம்ம இவர் இந்த வழக்குக்காக திமுகவை மாற்றி சொல்லிட்டேன், வழக்கமாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய செல்வ பெருந்தொகை, இந்த ஒரு 3-4 பேர் இவங்க வரைக்கும் வேலை செய்யுங்க அவங்களுக்காக திமுகவில். மற்ற பேருங்களாம் முக்கியமாக வந்து இந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி யாரெல்லாம் தாவேக்காக போகணுன்னு இங்கே தமிழ்நாட்டில் இருந்து துடிக்கிறாங்களோ அவங்க வந்து எம்எல்ஏக்கு நின்று, அவங்க இப்போ மாணிக் தாக்கூர்லாம் எம்பி இருந்தால் கூட அவங்க ஆட்கள்னு நிற்பாங்கல்ல, அவங்களுடைய பரிந்துரையில் அவங்களோட தொகுதி அந்த வேண்டிய தொகுதியில் நிற்பாங்கல்ல, அங்கெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருங்க, அவங்களுக்காக எந்தவித களப்பணியும் செய்ய வேண்டாம், முடிந்தால் அவர்கள் தோற்பது போல் பார்த்துங்க அப்படின்னு திமுகவில் ஒரு முடிவெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த முடிவு வந்து காங்கிரஸை பழிவாங்குவதாக இருக்கலாம், தாவேகாவுக்கு போவேன்னு சொல்லி திமுகவை உதாசீனப்படுத்தியதாக அதுக்காக பழிவாங்கிறதா இருக்கலாம். ஆனால் அந்த பழிவாங்கிறது வந்து தற்கொலையாக போயிடக்கூடாது. ஏற்கனவே வந்து அதிமுக திமுக அந்த கருத்து கணிப்புலலாம் வந்து 2% 3% தான் வித்தியாசம் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் காங்கிரஸை பழிவாங்குவதாக நினைத்து தனக்குத்தானே ஒரு சிக்கலை உண்டாக்கி கொண்டால் அது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதையே கேள்விக்குறியாக்கும் அப்படின்னும் ஒரு கருத்து திமுக தலைமையில் நிலவுது. இருந்தாலும் வந்து தலைமை வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதிரி வேணும்னு வேலை செய்யணும்னு நம்ம நினைக்கல. ஏன்னா அவங்க வந்து ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் பார்ப்பாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரணும். ஆனால் அடிமட்டத்தில் களத்தில் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் இப்போ நடக்க ஆரம்பிக்குது. இப்படி போச்சுன்னால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு வரும். 118 வாங்கலைன்னா அதுதான பிரச்சனை. இதுதான் வந்து இருக்கிறது. இதை வந்து என்னதான் மேலிருந்து சொன்னாலும் களத்தில் வந்து நிலைமை மாறாது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். பார்ப்போம் எப்படி நடக்கிறது, களம் எப்படி. தலைமை நினைத்தால் இந்த களத்தை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் சாட்டையை எடுக்க முடியுமா, இல்லை சாட்டையெல்லாம் வந்து சும்மா இந்த ரோட்டில் அப்படி அடிக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, ஆனால் எங்கேயும் காயமே படாது, அந்த மாதிரியான ஒரு வேடிக்கை சாட்டையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், இன்றைய நாள் காதோடு அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.